வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை யூஸ் பண்ணி 2 விதமான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு ப்ரெட் சீஸ் ஆம்லேட் செய்யலாம். இதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து 2 முட்டையை வந்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் நம்ம வந்து உடச்சி எடுத்துக்குவோம். இது கூட தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்குவோம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச முட்டையை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து ஊற்றிடுவோம். எக்கு சேர்த்த பிறகு நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து 2 ப்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி வந்து முட்டையில் வந்து ஒரு பக்கம் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து வச்சுட்டு இது வந்து உடனே வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். மறுபக்கமும் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். எக்கு இப்போ நல்லா வந்து ஒரு பக்கம் வந்து வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மறுபக்கமும் வேகிற அளவுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்ட பிறகு நம்ம வந்து ஒரு ப்ரெட் அளவுக்கு நம்ம வந்து துருவிய சீஸை நம்ம வந்து எடுத்து இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஓரங்களில் உள்ள முட்டையோட பகுதியை வந்து நம்ம எடுத்து இதை வந்து ஒன்றா வந்து நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக ப்ரெட் சீஸ் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டை வச்சு நம்ம 2வது செய்ய போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஜாம் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெயை வந்து எடுத்துக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகரையும் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெயையும் ப்ரௌன் சுகரையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெயையும் சுகரையும் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா திக்காக வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாலோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுது அப்படின்னா பால் இன்னும் 1 ஸ்பூன் கூட அதிகப்படுத்திக்கோங்க. நான் இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு ஜாம் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் வந்து வெண்ணெயை அதிகமாக சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கதை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து போட்டுக்கலாம். நம்ம கலந்து வச்ச பட்டர், சுகர், பால் இது எல்லாத்தையுமே நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் இந்த மாதிரி நம்ம ஜாம் தடவுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம். எடுத்து இது மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம வந்து தோசைக்கல்லையோ இல்லை டவாலையோ போட்டு நம்ம இதை வந்து டோஸ்ட் பண்ணி வந்து 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்குவோம். டவாவில் கொஞ்சமாக நம்ம வந்து வெண்ணெயை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ப்ரெட்டு வந்து 2 பக்கமுமே வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தனியாக நம்ம வந்து ஜாம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஜாம் வச்சு சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நமக்கு வந்து இதில் கிடைக்கும். ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.